வணக்கம் மக்களே. செய்தி ஸ்டுடியோ சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சிவகங்கையில் இருக்க காளையர் கோவில் பற்றி தான். இந்த கோவில் சங்க இலக்கியங்களில் திருக்கானப்பூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 3 சிவன் சன்னதிகள், 3 அம்மன் சன்னதிகள் உள்ளே இருக்குது. சோம்பேஸ்வரர், சௌமகாலீஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர். 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் 2 கோபுரங்கள் இருக்குது. முதல் கோபுரம் சுந்தர பாண்டியன் அவரால் கட்டப்பட்டது. 2ஆம் கோபுரம் பார்த்தீங்கன்னா மருத பாண்டிய சோழனால் கட்டப்பட்டது. வெள்ளையர்கள் மருத பாண்டிய சோழர்களை கைது செய்யறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. அவங்களால அது செய்ய முடியாதனால, நீங்களாவே வந்து சரண்டர் ஆகலாம், இந்த கோவிலோட 2 தூண்களையும் நாங்கள் இடித்து விடுவோம் என்று கேட்டிருந்தாங்க. தாங்களோட உயிரை விட கோவிலோட கோபுரங்கள் முக்கியம் அப்படின்றதுக்காக அவங்களாவே போய் சரண்டர் ஆயிருக்காங்க. இந்த கோவிலோட வரலாற்றில் வியக்கத்தக்கதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காளையர் கோவில் பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து சுமார் 20 கிலோமீட்டரும், தேவக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 30 கிலோமீட்டரும், மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 66 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.